காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். என்ன கருப்பா, இன்னைக்கு உன் தம்பிக்கு உங்க அக்கா வீட்டுல அழைப்பு போல? ஆமா அண்ணாச்சி. உனக்கெல்லாம் அழைப்பு இல்லையா? எங்களுக்கு அக்கா கோயம்புத்தூர்ல அவங்க வீட்டுல வச்சு அழைப்பு வச்சு முடிச்சுட்டா. நான் என்ன இன்னும் புது மாப்பிள்ளையா என்ன? ஆமா, உன் தம்பி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கான்னு கேள்விப்பட்டேன். அவன் அப்படி என்ன ஆடுனான்னு நீங்க பாத்தீங்க? பரசுராம் சார் ஏதோ நேற்று உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனதை பார்த்தேன். மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு போனாரு. ஏதோ அவர் குடுமி உன் தம்பி கையில சிக்கி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவருக்கு எங்க இருக்கு குடுமி? குடுமின்னு ஒண்ணு இருந்தா தானே என் தம்பி அதை பிடிப்பான். நீ ஆனா நல்லா பூசி மொழுது என்ன? அண்ணாச்சி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? வேலை இல்லையா? நம்ம ரிட்டையர் ஆயிட்டோம்லப்பா. ஆனா எனக்கு வேலை இருக்கே. ஆமாய்யா, நீ வேலைக்காரந்தே. இப்ப யாரு இல்லைன்னு சொன்னா? சரி, காலங்காத்தால எங்க டிப்டாப்பா கிளம்பி ரெடி ஆகிக்கிட்டு இருக்க? ஒரு வேலையா வெளியே போறேன். அது என்ன வேலைன்னு எனக்கு தான் தெரியும்ல. அதானே, உங்களுக்கு தெரியாம இந்த ஊருக்குள்ள ஏதாவது நடந்துருமா என்ன? உன் வீட்டுக்காரம்மாவுக்கு அண்ணன் பொண்டாட்டி அதே அந்த பிள்ளை மயிலு, அவ பிள்ளைய தூக்கிட்டு ஊருக்கு வந்திருக்கா. அதானே பிள்ளைய பாக்குறதுக்காக போறீங்க? எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அண்ணாச்சி. ரிட்டையர் ஆயிட்டா அப்புறம் என்ன வேலை நமக்கு? சரிதான். ஊருக்குள்ள என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாக்குறது தானப்பா வேலை. நல்ல வேலை. பாருங்க பாருங்க. ஆமா, உன் ஃப்ரெண்டு குமார் வெற்றி எல்லாம் இந்த பக்கம் ஆளையே காணும். குமார் பெரிய ஆபீசர் ஆயிட்டான். அதுவும் இல்லாம வீடு வேற கட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு இங்கிட்டு வந்து போறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருவான். வெற்றியும் அங்க ஸ்டேஷன் இருக்கிற இடத்துல வீடு பார்த்து தங்கி இருக்கான்ல, அவனும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வருவான். என் நேரமும் இங்கேயே சுத்திக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். இப்ப பாரு. அது சரி, இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருந்தா அவங்க பொழப்ப பார்க்க வேண்டாமா? சரி பாரு, நானும் போயிட்டு வரேன். சரி வாங்க அண்ணாச்சி. ரெடியா போகலாமா? போலாங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு போகணுமா? சும்மா சும்மா நம்மளா ஏதாவது வாங்கிட்டு போய் அது வேஸ்ட் ஆயிடக்கூடாதுடா. நம்ம காசை கையில கொடுத்துருவோம், அவங்க வேணுங்கிறத வாங்கி கிடட்டும். சரி. ஏங்க, எனக்கு வயிறு தெரியுதா? இப்படி சேலையை இழுத்து மூடிக்கிட்டு இருந்தா எப்படி வயிறு தெரியும்? அத கேட்கலங்க, வயிறு மேடா தெரியுதான்னு கேட்டேன். லேசா தெரியுதுடா பிள்ளை. அதான் நீங்க சிங்கிள் ஃபிளீட்லயே கட்டுறீங்கல்ல, அப்புறம் என்ன? சரி போலாமா? போலாம். வாங்க, வந்து மெல்லமா ஏறி உட்காருங்க வண்டியில. தம்பி ஜாதகத்தோட வந்துட்டீங்களோ? ஆமா சார். இதை நீங்க பாத்துட்டு சொன்னீங்கன்னா நான் வீட்டுல இருந்து பெரியவங்களை கூட்டிட்டு வந்துருவேன். ஆட்டோ நல்லது. எது கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் போட்டதோ? அதான் நான் அன்னைக்கே சொன்னேனே சார், நம்ம டேட் ஆஃப் பர்த், அந்த பிறந்த டைம் எல்லாத்தையும் கொடுத்தா கம்ப்யூட்டரே ஜாதகம் ரெடி பண்ணி கொடுத்துரும். தம்பி சொல்லுங்க ஆண்டி. சொல்றேன்னு தப்பா நினைக்க கூடாது. நீங்க இவ்வளவு ஆர்வமா மரியாதையா எங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க, அதை மதிச்சுதான் நானும் சொல்றேன். இப்ப இந்த ஜாதகத்துல உங்களுக்கு தோஷம் இல்ல, எங்க பாப்பா ஜாதகத்தோட இது பொருந்தலைன்னு வச்சுக்கோங்க, நாங்க பட்டுன்னு சொல்லிடுவோம். நீங்களும் அதோட விலகிக்கிடணும். கண்டிப்பா ஆண்டி, கண்டிப்பா விலகிடுவேன். கல்யாணங்கிறதே ரெண்டு குடும்பம் சந்தோஷமா ஒண்ணு சேர்றது தானே. அதுல தேவையில்லாம மனக்கசப்பு சண்டை சச்சரவு எல்லாம் வர்றதுக்கு நான் விட மாட்டேன். தம்பி, நீங்க பேசுறத கேட்க கேட்க எங்க வீட்டு மாப்பிள்ளையா நீங்களே வந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுது. அப்புறம் என்ன, உங்க வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும். ஜாதகம்னு ஒண்ணு பொருந்தணும்ல தம்பி. மனசு பொருத்தம் இருந்தா போதும்னு நினைக்கிறவன் நான். ஆனா உங்க விருப்பத்துக்கு மதிப்பு கொடுத்துதான் இவ்வளவு தூரம் நீங்க இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் வந்துகிட்டு இருக்கேன். ஆண்டி, நான் உங்களை ஒண்ணு கேட்கறேன், கோச்சுக்க கூடாது. கேளுங்க தம்பி. சாரு சாரு எங்க? அவ ஆபீஸ் கிளம்பிட்டா. நீங்க இன்னைக்கு வருவீங்கன்னு அவளுக்கு தெரியாதா என்னமோ? சரி. நீங்க அவளை ஆபீஸ்ல எல்லாம் போய் பாக்குற பழக்கம்லாம் உண்டா என்ன? சேச்சே, ஆபீஸ்குள்ள எல்லாம் போய் மீட் பண்ணி பேசுற பழக்கம்லாம் இல்ல. அன்னைக்கு உங்க சொந்தக்கார வீட்டுல பார்த்தோம்ல, அப்ப பேசுனதுதான். பாத்து தம்பி, எதுவும் உறுதியாகிறது வரைக்கும் நீங்க கொஞ்சம் விலகிதான் இருக்கணும். கண்டிப்பா ஆண்டி, என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க தம்பி. இப்போ நான் கொடுத்துருக்கேன்ல ஜாதகம், கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் போட்டது. ஆமாங்க. அதுக்கு பின்னாடியே சாரோட டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டைம் எல்லாத்தையும் போட்டு அவங்களோட ஜாதகத்தையும் பிரிண்ட் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். ரெண்டையும் வச்சு கொஞ்சம் நல்லா கம்பேர் பண்ணி பாருங்க. அவளுக்கு தான் ஏற்கனவே ஜாதகம் எழுதி இருக்குமே. அது எழுதிருக்கீங்க ஆண்டி, இருந்தாலும் எனக்கு கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் போட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷா எடுத்த மாதிரி சாருபாலாவுக்கும் அவங்களோட டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் டைம் அது எல்லாத்தையும் கொடுத்து ஃப்ரெஷ்ஷா எடுத்துட்டு வந்திருக்கேன். ரெண்டையும் பாருங்க. இல்ல உங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற ஜாதகத்தை கூட கம்பேர் பண்ணி பாருங்க, உங்க இஷ்டம் தான். சரிங்க தம்பி, நல்லது. நாங்க பாத்துட்டு அப்ப தகவல் சொல்லட்டுமா? ஓகே சொல்லுங்க. என்னோட போன் நம்பர் உங்ககிட்ட இருக்கா?
என்கிட்ட இல்லையே, சாருகிட்ட இருக்குமா? அவங்க கிட்ட எப்படி இருக்கும்? நாங்க தான் 2 பேரும் மீட் பண்ணி பேசுனதே இல்லையே. சரி அப்படின்னா கொடுங்க. இப்போ ஜாதகம் பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கேன்ல, அதுல ஒரு கார்னர்ல என்னோட நேம் போட்டு ஃபோன் நம்பர் எழுதி வச்சிருக்கேன். பாத்துக்கோங்க. பாத்துட்டு எனக்கு கால் பண்றீங்களா? கண்டிப்பா ஜாதகத்தை பார்த்துட்டு கால் பண்றேன் தம்பி. இன்னைக்கு சாயங்காலம் இல்லாட்டி நாளைக்கு காலையில கால் பண்றோங்க. ரொம்ப நல்லது ஆண்டி. அப்புறம் இன்னொரு விஷயம், கல்யாண விஷயம் பேசுறதுக்கு நான் இப்படி தனியா வந்து அதிக பிரசங்கித்தனம் பண்றேன்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். ஏன்னா நமக்குள்ளேயே இது முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும். சப்போஸ் நான் எங்க வீட்ல இருந்து பெரியவங்களை கூட்டிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சு 2 பேருக்கும் மனக்கசப்பாகிறதுக்கு இது கொஞ்சம் பெட்டர்னு நினைச்சேன். அதான் அதை பத்தி அன்னைக்கே சொன்னீங்கல்ல தம்பி, எனக்கு புரியுது. நம்ம முதல்ல பாத்துக்கிடுவோம், பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க வீட்டு பெரியவங்கள கூட்டிட்டு வாங்க. தப்பா நினைச்சுக்கிட வேண்டாம் ஆண்டி. சே இதுல என்ன இருக்கு, எப்படின்னு தெரிஞ்சவங்களா போயிட்டீங்க. ஆமா ஆண்டி, அந்த நம்பிக்கையில தான் வந்தேன். சார் அப்போ நான் வரட்டுமா? பார்த்துட்டு சொல்றீங்களா? ஆகட்டும் தம்பி, இன்னைக்கே நாள் நல்ல நாளா தான் இருக்கு. இன்னைக்கே எங்க வீட்டு ஜோசியரை வர சொல்லி பாத்துருவோம். ஒருவேளை ஜாதகம் நல்லா பொருந்தி இருந்ததுன்னா உங்களுக்கு நான் தகவல் சொல்றேன். மேற்கொண்டு பெரியவங்களை வச்சு பேசுவோம் மறுபடி. சரியா? ரொம்ப நன்றிங்க சார். அப்ப நான் போயிட்டு வரட்டுமா? ஆட்டும், வாங்க வாங்க. வரேன் ஆண்டி. வாங்க தம்பி வாங்க. ஏங்க, இந்த தம்பியை பார்த்தா நல்ல பையன் மாதிரி இருக்காரு. நம்ம பிள்ளை ஜாதகத்தோட இந்த தம்பி ஜாதகம் பொருந்தி இருந்ததுன்னு வச்சுக்கோ, நம்மளை விட கொடுத்து வச்சவங்க வேற யாருமே கிடையாது. அதானுங்க, எனக்கு இந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம பிள்ளைக்கு நல்ல பொருத்தமா இருப்பாரு. சரி சரி, ஜாதகத்தை பார்ப்போம். தாயே மாசாணியம்மா, நல்லபடியா ஜாதகம் பொருந்தி இந்த பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும். என் பிள்ளை பட்ட கஷ்டமெல்லாம் போதும், அவளுக்கு இன்னையோட ஒரு விடிவுகாலம் பிறக்கணும். ஐசு, கண்ணனை நல்லா பாத்துக்கோல. கொஞ்சம் துடுக்கா பேசுவான், உனக்கே தெரியும். அடிச்சிடாத என்ன. சேச்சே, நான் எந்த பிள்ளையுமே அடிக்க மாட்டேன். கண்ணனை போய் அடிப்பனா? ஐஸ்வர்யா, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோமா. ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கான். நான் பாத்துக்கிறேன்னே, நீங்க பயப்படாம போயிட்டு வாங்க. ஆமா ஐசு, நீ ஏல எம்எட் முடிச்சுட்டு நர்சரி ஸ்கூல்லயே வேலைக்கு சேர்ந்துட்ட? அங்க போலாம்ல ஹை ஸ்கூலுக்கு, மலர் வேலை பார்க்குற ஸ்கூலுக்கு. அந்த ஏரியா பக்கம் போக வேண்டாம்னு தான் வளரு, போகல, இங்கேயே இருந்துட்டேன். எல்லாம் சரியா போகும் ஐசு. சரியா போனா சரிதான். நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறதா நமக்கு நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். சும்மா சும்மா போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு எனக்கு. ஐஸ்வர்யா, அப்படிலாம் ஒண்ணும் நினைக்காதீங்கம்மா. கொஞ்சம் பொறுமையா இருங்க. இருக்கேன்னே, பொறுமையா தான் இருக்கேன். எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். கொஞ்சம் பொறுமையா இருங்க என்ன. கண்ணா, சமத்தா இருக்கணும்டா. சரி. கண்ணா, எல்லாம் வாங்கியாச்சுலப்பா. சமத்தா இருக்கணும், நல்லா படிக்கணும், டீச்சர் சொன்னதையெல்லாம் கேட்கணும், எந்த சேட்டையும் பண்ணக்கூடாது என்ன. நான் சமத்தா நல்ல பிள்ளையா இருப்பேன். அதே மாதிரி நீங்களும் சமத்தா அளப்புக்கு போயிட்டு வாங்க. சுட்டி பிள்ளை. நாங்க சமத்தா போயிட்டு வரேன்டா, நீ சமத்தா படி. மத்தியானம் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் வச்சிருக்கேன், சாப்பிட்டுரு என்ன. அப்புறம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை மட்டன் எடுப்போம். சரி, அதனால ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா சாப்பிடுங்க என்ன இன்னைக்கு. சரிடா குட்டி. சரி, அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. சாயங்காலம் கூப்பிட வரட்டுமாடா? டீச்சர் கூடயே வந்துடட்டுமா? ஆமா, நானே கூட்டிட்டு வந்துடுறேன். இங்க ஒருத்தர் தானே. ஐஸ்வர்யா, உனக்கு எதுவும் சிரமம் இல்லைலமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லனே, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க வேலையை பாருங்க, இதுக்காக நீங்க வேலையை விட்டுட்டுலாம் வர வேண்டாம். சரிம்மா, சரி. அப்போ பாத்துக்கோமா ஐஸ்வர்யா, போயிட்டு வரோம். வாங்கண்ணே. சமத்தா இருக்கணும்டா கண்ணா. ஐசு பாத்துக்கோ ஐசு, போயிட்டு வரோம். சரியில்ல, நான் பாத்துக்கிறேன், பயப்படாம போயிட்டு வாங்க. நல்லா படிக்கணும்டா. நான் நல்லா படிப்பேன், நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, வரோம் ஐசு. ரொம்ப பயப்படுறாங்க டீச்சர். நீ ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கேல, அதனால அவங்களுக்கு பயம். நீங்களும் தான் ரொம்ப நாள் கழிச்சு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க, உங்களுக்கு பயமா இருக்கா? வாளு, நான் இதுக்கு முன்னாடி டீச்சரா தானே இருந்தேன். இருந்தாலும் ஒரு வருஷம் நீங்க படிக்க போனதா தானே சொன்னீங்க. இப்பதானே மறுபடியும் ஸ்கூலுக்கு டீச்சரா வந்திருக்கிறதா சொன்னீங்க. உன்னையும் மறந்துடாத என்ன. நீங்க தானே டீச்சர் சொல்ற எதையுமே மறக்க கூடாது, ஞாபகம் வச்சிருக்கணும்னு சொன்னீங்க. சேட்டக்கார பிள்ளடா நீ. சரி, ஏபிசிடி எல்லாம் ஞாபகம் இருக்கா? படிக்கலாமா? அச்சச்சோ, மறந்து போச்சே. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்க போற, ஏபிசிடி கூட தெரியலனா எப்படி? ஒரு தடவை மட்டும் சொல்லி கொடுங்களேன், நான் நல்லா படிச்சுக்கிடுவேன். சரி, சொல்லி தரேன். டக்கு டக்குன்னு சொல்லிடணும். அப்படின்னு நானும் உங்களை கேட்பேன், நீங்களும் டக்கு டக்குன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லணும்? நான் என்ன கேள்வி கேட்டாலும் டக்கு டக்குன்னு பதில் சொல்ல முடியுமா? கொஞ்சம் கூட யோசிக்க கூடாது. டேய், நான் டீச்சர் டா, அதுவும் எம்எட் முடிச்சிருக்கேன். அப்ப நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்க பாப்போம்.
சரிடா கேளு. உங்க பேர் என்ன? ஐஸ்வர்யா லட்சுமி. என்ன படிச்சிருக்கீங்க? பிஏ எம்எட். என்ன டீச்சர் நீங்க? நான் இங்கிலீஷ் டீச்சர். அவுட் ஆயிட்டீங்களா? என்னடா அவுட் ஆனே? நான் கேக்குற எல்லா கேள்விக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும்னு சொன்னேன். ஒரு கேள்விக்காவது டக்கு டக்குன்னு பதில் சொன்னீங்களா? உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமா சொல்லிக்கிட்டே போறீங்க. அடே நீ கேட்டதுக்கு தானடா பதில சொன்னேன். நான் உங்ககிட்ட என்ன பதில் கேட்டேன்? டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும்னு சொன்னேன். நீங்க என்னமோ பிஏங்கறீங்க, எம்எட்ங்கறீங்க, ஐஸ்வர்யா லட்சுமிங்கறீங்க. ஒரு கேள்விக்கு கூட டக்கு டக்குன்னு பதில் சொல்லல. பாத்தி எமகாதுக்கு பிள்ளையா இருப்பான் போலயே. என்ன டீச்சர்? ஒண்ணும் இல்லடா. எம்எட் ஏன்டா படிச்சோன்னு யோசிக்கிறேன். யோசிக்காதீங்க டீச்சர். நீங்க போய் பாடம் நடத்துங்க, நான் கவனிக்கிறேன். கண்ணா, என்ன? யாரு? ஐ குமார் மாமா. டீச்சர் என்ன பார்க்கிறதுக்காக கெஸ்ட் வந்திருக்காங்க. நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? போயிட்டு 5 நிமிஷத்துல வரணும். சரிங்க டீச்சர். குமார் மாமா. கண்ணா, நீ இன்னைக்கு முதல் நாள் ஸ்கூலுக்கு வந்திருக்கேல, அதனால மாமா உனக்கு பென்சில் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்குள்ள பென்சில், எரேசர், ஸ்கேல், ஷார்ப்னர் எல்லாம் இருக்கு. 2 சாக்லேட்டும் வச்சிருக்கேன். வாங்கிக்கோ. நல்லா படிக்கணும் என்ன? நல்லா இருக்கு மாமா, நன்றி. கண்ணா, இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு எல்லா கலருமே பிடிக்குமே. அதுலயும் ஆசையா யாராவது வாங்கி கொடுத்தா பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா யாராச்சும்? நான் அப்படி சொல்லவே மாட்டேன். எங்க அம்மா அப்படி எல்லாம் சொல்லவே கூடாதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சமத்துடா. இதே மாதிரி எப்பவும் சமத்தா இருக்கணும் என்ன? இருப்பனே. இங்க வாவே. எப்பவும் இதே மாதிரி சமத்தா இருக்கணும். எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. சரி. நான் இருக்கேன் உனக்கு. எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது, எதுக்கும் பயப்படக்கூடாது. என்னமோ நடந்துருமோ, யாரும் நமக்கு ஏதாவது பண்ணி வச்சிருவாங்களோ அப்படிலாம் நினைக்கவே கூடாது. இவர் யாருக்கு சொல்றாரு? சமத்து பிள்ளை. நான் இருக்கேன் உனக்கு. எதை நினைச்சும் பயப்படக்கூடாது என்ன? புரியுதாடா கண்ணா? புரியுது மாமா. சும்மா எதையாவது நினைச்சு பயந்துகிட்டு அங்க இங்கேயும் வந்து புலம்பிக்கிட்டே இருக்க கூடாது. நான் எப்ப மாமா புலம்பனேன்? நீ சமத்து பிள்ளடா. நீ சமத்து குட்டிடா. உன்னைய மாதிரி தாண்டா எல்லாரும் இருக்கணும். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? சரி. போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க மாமா. நான் சமத்தா இருந்துக்கிறேன். நல்லா படிப்பேன். சரிடா கண்ணா, மாமா வர்றேன். பார்த்து போயிட்டு வாங்க மாமா. புள்ள நல்லா சிரிக்கிறான் என்னடா? ஆமாங்க. அக்கா, உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையா இப்போ? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள தம்பி, நல்லா இருக்கேன். அம்மா வரலீங்களாக்கா? இல்ல மாப்பிள்ள தம்பி, அம்மா வரல. இங்க அள்ளி அக்கா, நாச்சியார் அக்கா எல்லாரும் கூப்பிட வந்துட்டாங்களா. எங்க வீட்டுக்காரரோட சேர்ந்து 5 பேரு. கார்ல அதுக்கு மேல இடம் பத்தல, அதனால நாங்க மட்டும் வந்துட்டோம். சொல்லி இருந்து பெரிய காரை அமர்த்தி இருக்கலாம்லக்கா? இருக்கட்டும், இவ்வளவு நாள் அவங்க கூட தானே இருந்தேன். மலரு, உனக்கு உடம்பு எப்படிமா இருக்கு இப்போ? நான் நல்லா இருக்கேன் மைனி, ஒரு பிரச்சனையும் இல்ல. அக்கா, இன்னைக்கு அக்காவுக்கு அழைப்போ, அங்க போயிருக்காளோ? சரி சரி, மறந்துட்டேன். ஆமா ஆமா, உங்க நாத்தனா வீட்டுக்கு தான் போயிருக்கா. ஏன் இல்லையக்கா, ஐஸ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டாலோ? ஆமா மலரு, இன்னைக்கு தான் முதல் நாள் போயிருக்கா. ஏன் மலரு, நீ போகலையா? ஆமாக்கா, போகணும், நாளையில இருந்து போகணும். மலரு, பேசாம வேலையை விட்டுற வேண்டியதானே? என்னத்துக்கு போட்டு வேலையை பார்த்துக்கிட்டு கிடக்க? உனக்கு என்ன வேலை பார்த்து ஆகணும்னு தலையெழுத்தா என்ன? அதெல்லாம் முடியாது, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதனால போறேன். அதெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்து பழகின பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்காம இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டம்தான். என் மகளை பாரு, இப்பதான் படிப்பு முடிஞ்சது, உடனே போயிட்டா வேலைக்கு. நான் ஐஸை பார்க்கலான்னு ஆசை ஆசையா வந்தேன், இப்படி சொல்லாம வேலைக்கு போயிட்டா. சரி இப்ப என்ன, இரு, சாயங்காலம் வந்துருவாள்ல, பார்த்துட்டு போ. ஆமா போங்கக்கா, நான் கிளம்பிடுவேன். அப்புறம் நான் இன்னொரு நாளைக்கு வரேன். அதானே, இருந்துடாத ஒரு நாளைக்கு உங்க அம்மா வீட்டுல என்ன? சரி. டேய் குட்டி பிள்ளை, இங்க பாருங்க, மாமாவை பாருங்க, நல்லா சிரிக்கிறேன்டா. அக்கா, மச்சான் எப்போ வருவாரு? இப்பதானே வேலைக்கு கிளம்பி இருக்காரு மாப்பிள்ள தம்பி, இன்னும் சாயங்காலம் தான் வருவாரு. மச்சான் ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. எல்லாம் நீங்க ஆரம்பிச்சதுதான். நல்லா இருக்கட்டும்க்கா. ஆமா, பிள்ளைக்கு எப்ப பேர் வைக்க போறீங்க, எப்படி வைக்க போறீங்க? அது மாப்பிள்ள தம்பி, அதை பத்தி தான் நாங்களே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். எல்லாரையும் கூப்பிட்டு பெருசாலாம் ஃபங்க்ஷன் வைக்கல, அந்த அளவுக்கு இப்போதைக்கு முடியாது.
அதனால சும்மா நம்ம வீட்டு ஆளுகளோட வச்சுக்கலாம்னு நினைச்சிருக்கோம். ஏன்க்கா? இல்ல மாப்பிள்ள தம்பி, 2 பிள்ளைகளுக்கும் பிரசவ செலவு வேற இருக்குல்ல, அதனாலதான். அக்கா அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, மலருக்கு நான் பாத்துக்கிறேன். இப்படித்தான் பெரிய மாப்பிள்ளையும் சொல்றாரு. அப்புறம் என்னக்கா உங்களுக்கு கவலை? நீங்க என்னதான் பெருந்தன்மையா சொன்னாலும் இந்த செலவை பார்க்க வேண்டியது எங்க பொறுப்பு தானே, எங்க கடமை தானே மாப்பிள்ள தம்பி. நாங்களே பாக்குறோம். நான்லாம் என் பொண்டாட்டி எங்க வளகாப்பு முடிஞ்சு அனுப்புவேன்னு நினைச்சு கூட பாக்காதீங்க. இல்ல இல்ல, நீங்க அனுப்ப மாட்டீங்கன்னு தெரியும். இருந்தாலும் ஆஸ்பத்திரி செலவு நாங்க தானே பார்க்கணும். அதுக்காகவா பிள்ளைக்கு பெயர் வைக்கிற ஃபங்க்ஷனை சாதாரணமா வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? இல்ல மாப்பிள்ள தம்பி, என்ன இருந்தாலும் செலவு கொஞ்சம் அதிகம் தான். 2 பிள்ளைகள் இருக்காங்கல்ல. என்னதான் பிரசவ செலவு வளகாப்பு செலவு நீங்க பாத்துக்கிறேன், என் பொண்டாட்டி அனுப்ப மாட்டேன்னு சொன்னாலும் நாளைக்கு பிள்ளைன்னு ஒண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் அந்த பிள்ளைக்கு செய்ய வேண்டிய செய்முறையெல்லாம் செய்யணும்ல. அதுக்கு இப்பவே காசு சேர்த்து வச்சாதான் உண்டு. சரிங்கக்கா, உங்க இஷ்டம். ம். டேய் குட்டி பிள்ளை, இங்க பாருங்க, மாமா வந்திருக்கேன் பாருங்க. பிள்ளைக்கு நல்லா சுத்தி போடணும், சிரிச்ச மாதிரியே இருக்கான். எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்க மாட்டான் மாப்பிள்ள தம்பி, அழுதான்னா ஊரையே கூட்டிடுவான். எல்லாம் தான்க்கா, பிள்ளைனா எல்லாம் தான். டேய் குட்டி பிள்ளை, பட்டு பிள்ளை, இங்க பாருங்க மாமாவை பாருங்க. டேய் தங்க பிள்ளை, என் பட்டு பிள்ளை, இங்க பாருங்க மாமாவை பாருங்க. குட்டி பிள்ளைக்கு என்ன வேணும், மாமா என்ன வாங்கிட்டு வரணும்? என்னடா தங்கம் சிரிப்பு உங்களுக்கு அப்படி? என் வீட்டுக்காரரு மருமகனையே எப்படி கொஞ்சுறாரு. அவருக்குன்னு நாளைக்கு ஒரு பிள்ளை பிறந்தா எப்படி கொஞ்சுவாரு. டேய் தங்க பிள்ளை, இங்க பாருங்கடா கண்ணு. என் பட்டு பிள்ளைக்கு என்ன வேணும்? யார சுத்தி சுத்தி பாக்குறீங்க? அத்தைய தேடுறீங்களா? அத்தை இதோ மாமா பக்கத்துலதான் உட்காந்துருக்காங்க. அத்தை உங்களை உங்க மருமக பிள்ளை கூப்பிடுறான். அடே என்னடி? ஐ லவ் யூங்க. சரியா போச்சு. எங்க வச்சு? என் வீட்டுக்காரருக்கு நான் எங்க வச்சனாலும் சொல்லுவேன். போதும்டி பார்த்தது. அப்படித்தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். உங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோன்னு ரொம்ப பண்ணாதடி. அப்படித்தான் பண்ணுவேன். அப்படித்தான் பண்ணுவியா? ஆமா, வேணும்னா நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா? சரிதான். சரி, முடிச்சாச்சா என்ன? இன்னும் முடிக்கலக்கா. போச்சுடா. போதும்டி, எல்லாரும் இருக்காங்க. போதாது, இருந்தா இருந்துட்டு போகட்டும். சரி இப்ப கிளம்புவோமா? போலாம். சரி சொல்லிட்டு வா, போலாம். மைனி, நாங்க கிளம்பட்டுமா? போயிட்டு வா மலரு, போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அல்லியக்கா, நாச்சியாரக்கா, அம்மா போயிட்டு வரேன். அண்ணன் வந்தோடனே சொல்லிடுங்க. ஆட்டம் சொல்லிடுறேன், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி எல்லாரும் இருங்க, போயிட்டு வரோம். ஆட்டு மாப்பிள்ள தம்பி, போயிட்டு வாங்க. பார்த்து பார்த்து மெல்ல. சரி எல்லாரும் இருங்க, வர்றோம். போயிட்டு வாங்க. கிளம்புடி, போகலாம். ம். ஹே ஜூசி, ஆபீஸ் ரீச் ஆயிட்டியா? வந்துட்டேன். நீங்க எங்க இருக்கீங்க? நானா? உங்க வீட்டு வாசல்ல. எங்க வீட்டு வாசல்லையா? ஜாதகத்தை கொண்டு போய் கொடுத்துட்டீங்களா? கொடுத்துட்டேமா, கொடுத்துட்டு தான் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே வெளியே வந்தேன். எங்க ஜாதகம் பொருந்துமா? உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்றீங்க. பொருந்ததா பொருந்தலையான்னு பாரேன், கொஞ்சம் பொறுத்து இருந்து பாரேன். எங்க எதுவும் தில்லுமுள்ளு வேலை பண்ணியிருக்கீங்களா? நீ பாருமா. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? பிடிச்சிருக்குங்க, பிடிச்சிருக்கிறதுனால தானே பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா கவலையே படாத, நடக்க போறதை மட்டும் பாரு. அதான் கேக்குறேன், ஏதாவது தில்லுமுள்ளு வேலை பண்ணியிருக்கீங்களான்னு. அதான் சொல்றேனே, பொறுத்து இருந்து பாருன்னு. சரி சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்க? இல்லம்மா, இந்த போய் தான் சாப்பிடணும். எனக்காக வாங்க, கோயம்புத்தூர்லயே சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆமா, ஒரு வேலையாவும் தான் வந்தேன். இன்னைக்கு நாளைக்கு உங்க வீட்டுல சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் நான் ஊர் கிளம்பிடுவேன். போயிட்டு அம்மா அப்பாவோட வரேன். நீங்க ரொம்ப நம்பிக்கையா பேசுறீங்க, ஆனா எனக்கெல்லாம் அந்த நம்பிக்கை சுத்தமா இல்ல. இன்னும் 2 நாள் கழிச்சு நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நீயே நம்புவ. அப்படின்னா நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீ பொறுத்திருந்து பாரேன். சரி. சரி, ஆபீஸ் வெளியே தானே நின்றுட்டு இருக்க, போதும் உள்ள போ. அப்படின்னா வச்சிரவா? வைக்க சொல்லல, வெளியே நிக்க வேண்டாம்னு தான் சொல்றேன். பேசிக்கிட்டே உள்ள போ. ஏய் ஜூசி. சொல்லுங்க, லைன்ல தான் இருக்கேன். சாயங்காலம் ஆபீஸ்க்கு வரவா? ஆமா, இவ்வளவு நாள் என்கிட்ட கேட்டுட்டு தானே வந்தீங்க, இப்ப புதுசா கேக்குறீங்க. கேட்கணும்லமா, பொண்டாட்டிய வேற ஆக போறீங்க, எல்லாம் கேட்டு தானே பண்ணணும். ஆனா உங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை தான் என்ன? ஆமா, நான் ஜாதகத்தை விட எப்பவும் என்னத்தான் நம்புறது. அப்படின்னா அதே மாதிரியே எல்லாரையும் மாத்திருங்க. டெஃபினெட்லி அதைத்தான் பண்ண போறேன்.
சரி பாப்போம். சரி அப்படியே பேசிக்கிட்டே மெல்லமா உள்ள போ. ஆபீஸ்க்குள்ள போனதும் கால் கட் பண்ணிரு. நான் ஈவினிங் ஆபீஸ் வாசல்ல வந்து நிக்கிறேன், சரியா? ம். எங்க அம்மா அன்னைக்கு மாதிரி எதுவும் வெடுக்குன்னு பேசல. அதெல்லாம் நல்ல மரியாதையா பேசுனாங்க இன்னைக்கு. இன்னும் நாளைக்கு தான் எப்படி பேசுவாங்களோ தெரியல, பயமா இருக்கு. நீ பயப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். ம் சரி. உள்ள போயிட்டியா? ம் வந்துட்டேங்க, கட் பண்ணிடட்டுமா? சரி வேலையை பாரு, நான் ஈவினிங் வரேன். ம் பாய். பாய். வெற்றி ப்ரோ, ஒர்க்லாம் எப்படி போகுது? அதுக்கு என்ன, நல்லா போகுதுடா. புது வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா ப்ரோ? ஒரு வழியா செட் பண்ணியாச்சு. வாடா ஒரு தடவை. ப்ரோவோட வரேன். வாங்க வாங்க. அக்கா உங்களுக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன் வெண்ணிலா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாந்தி எல்லாம் கூட குறைஞ்சிருச்சு. ஆமா, அதைத்தான் கேட்க வந்தேன். எதுக்கு அந்த வார்த்தையை சொல்லணும்னு பார்த்தேன். நான் அதான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ குறைஞ்சிருச்சு. சரிங்கக்கா. என்னடா சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததுக்கா, ரொம்ப தேங்க்ஸ். இருக்கட்டும்டா. அடே சின்ன மாடு எப்படி? ஏன் இப்போ நல்ல இல்லைன்னு சொன்னா என்ன பண்ண போறேன்? அடே ஏன்டா ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்லேன். நல்லாதான் இருந்துச்சு, ஆனாலும் எங்க மைனி சமைக்கிற மாதிரி இல்ல. மைனி சும்மா சொல்றாரு, நல்லா 2-3 தடவை வாங்கி சாப்பிட்டாருல. தெரியும் இந்த மாடு இப்படிதான் பேசும்னு. ஆமா, மும்பைக்கு போய் எனக்கு என்னடா வாங்கிட்டு வந்த? நான் எங்க வாங்கினேன், இவதான் உனக்காக நிறைய வாங்கிட்டு வந்திருக்கா. வீட்டுல இருக்கு, வந்து எடுத்துக்கோ. எங்கடா நகல முடியுது எனக்கு. இப்படி ஒரு வார்த்தையை உங்ககிட்ட கேக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா? மகனே, பால் காய்ச்சின உடனே என் மாமியாரை ஊருக்கு அனுப்பி வச்சிருவேன்டா. எங்க சத்தமா சொல்லு. அடே வேணாம்டா. ஆனாலும் முத்துவுக்கு வர வர சேட்டை. ஆமாடா வெற்றி, இங்க வீட்டுல என்ன கூத்து கட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா உனக்கு? கேள்விப்பட்டேன். அதுக்குள்ள உனக்கு எப்படிடா நியூஸ் வந்தது? நான் போலீஸ்காரன்கா. அது சரிதான்டா, சரித்தேன். ஏன்டா தம்பி, பரசுராம் சார பெரியவன் காலில் விழுவ வச்சுட்ட போல. பின்ன என் ப்ரோ ஒருத்தர் அவமானப்படுத்தினா பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா என்ன? அன்னைக்கே திருப்பி கொடுத்துருந்துருப்பேன் பதிலுக்கு பதில். என்னமோ எனக்கு நேரம் சரியில்லை, இப்போதான் சமயம் அமைஞ்சது, குடிச்சு வாங்குன்னு வாங்கிட்டேன்ல. இவர் சும்மாவே ஆடிக்கிட்டு இருக்காரு, நீங்க வேற உசி பேத்தி விடுங்க மைனி. போத்தா, நானும் இந்த விஷயத்துல என் சின்னவன் கட்சி தான். ஆனா தம்பி, இன்னும் ஒரு அறை ஒண்ணு பாக்கி இருக்குடா. மறக்க மாட்டேன் கருப்பாயி, மறக்கவே மாட்டேன். அவங்க கொடுத்தது எல்லாத்தையும் டபுளா அவங்களுக்கே நான் திருப்பி கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நான் என் ப்ரோவோட ப்ரோவே கிடையாது. அப்படி சொல்லுடா என் சிங்க குட்டி. இவர் பண்றதையெல்லாம் பார்த்துட்டு அங்க மாமா வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காரு, நீங்க நல்லா ஏத்தி விடுங்க மைனி. அவன் அப்படித்தான் தா, எல்லாரும் வேணும், யாரும் கஷ்டப்படக்கூடாது நம்மளாலன்னு நினைப்பான். ஆனா அவங்க நம்மள அப்படி நினைக்கிறாங்களா சொல்லு? அது சரிதான், அதுக்காக வயசுல பெரியவர் இல்ல. அப்படியா? அப்ப அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல ஒரு ஆட்டம் ஆடினாரு, அப்ப தெரியலையா அவருக்கு நம்ம வயசுல பெரியவருன்னு? நல்லா சொல்லு, அன்னைக்கு என்ன ஆட்டம் ஆடினாரு. கொஞ்சம் விட்டுருந்தா இந்த உட்காந்துருக்காள என் பொண்டாட்டி, இவளை அன்னைக்கே சுப்புவுக்கு கட்டி வச்சிருந்திருப்பாரு. அத சொல்லுடா. ஐயோ போதும், அந்த பேச்ச விடுங்க. விட்டாச்சு. ஆமா ஏண்டா, நேத்து மாமாவும் அத்தையும் வந்தாங்க போல. அதானே, உனக்கு தெரியாம இந்த ஊருக்குள்ளேயே எதுவும் நடக்காது, நம்ம வீட்டுல மட்டுமா ஏதாவது நடந்துட போகுது? ஆமா ஏண்டா, ரூபா அந்த சுப்புவத்தையும் கட்டிக்கிடுவேன்னு ஒத்த காலில் நிக்கிறாளாம், அப்படியா? அவ சொல்லுவா சுப்புதான் மாப்பிள்ள, சொரக்காய்க்கு உப்பு இல்லன்னு. அதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம தலையாட்டிட்டு இருக்க முடியுமா? அவன்லாம் ஒரு ஆளு, அதெல்லாம் ஒரு குடும்பம். முத்து, என்ன ப்ரோ? குடும்பம்லாம் நல்ல குடும்பம் தான்டா, சுப்புவும் நல்லவன் தான். ஆமா, ரொம்ப நல்லவன். அந்த நல்லவன் அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல பண்ண வேலையை தான் பார்த்தோமே. இங்க பாரு, எல்லாரும் எப்பவும் ஒரே மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப மாறதான் செய்வாங்க. அதையே நீ பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்காத. நீ என்ன வெற்றி ப்ரோ மாதிரியே பேசுற? அப்படி இல்லடா முத்து, ஒரு விஷயம்னு எடுத்துக்கிட்டா அதை முன்னாடியும் பார்க்கணும், பின்னாடியும் பார்க்கணும். எப்பவும் முன்னாடி மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. நீ இப்ப என்ன சொல்ல வர? சுப்பு அன்னைக்கு ஏதோ பதட்டத்திலையும் கோபத்திலையும் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டான்னு வை, ஆனா அவன் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதுக்கு இல்லடா, யோசிச்சு பார்த்து அதுக்கப்புறம் பேசு. தேவையில்லாம ஒருத்தவங்களை பத்தி தப்பா பேச வேண்டாம்னு சொல்றேன். நீங்க உங்க அத்தை பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, கொடுக்கல, அது உங்க விருப்பம். ஆனா அவன் மேல எந்த குறையும் சொல்ல முடியாதுல்ல. அப்படியா ப்ரோ சொல்ற? அதை தன்னடா உங்க அண்ணனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம எல்லாம் ஒழுங்கா சொல்லு, நம்ம இது வரைக்கும் எந்த தப்புமே பண்ணது இல்லையா என்ன? நல்லா கேளுங்க. தப்பு பண்றது எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம் தான்டா. ஆனா தப்ப மட்டுமே ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருந்தா அதுதான் தப்பு. ஓகே ப்ரோ, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக எல்லாம் ரூபாவை அவனுக்கு கட்டி கொடுத்து அந்த வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது.
அதான் அத ரெண்டாவது பாப்போம். நீ சுப்புவை பத்தி தப்பா பேசாதன்னு சொல்ல வர்றேன். என் சின்ன மாடு எதுக்கு தெரியுமா சுப்புவுக்கு ரூபாவை கட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுது? அந்த ரூபா பிள்ளை இவனை கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. இவன் அந்த பிள்ளைய வேண்டான்னு சொல்லிட்டானா, இப்ப சுப்புவை கட்டுறேன்னு சொல்லுதா. சுப்பு இவனை விட செவத்த பையன், அதான் இவனுக்கு பொறாம. ஏன்டா தம்பி, அக்கா சொல்றது சரிதானே? உனக்கு சிகப்பா இருக்கிற ஆம்பளைகளை கண்டா பிடிக்காதுல்ல? நீ என் மாமா கிட்டயே பேச மாட்ட ஒழுங்கா, சுப்பு கிட்ட மட்டும் பேசிடுவியா என்ன? நீ வாயை மூடுறியா? ரொம்ப தெரிஞ்சவ மாதிரி பேசாத என்ன? என்னைய விட உன்னை பத்தி வேற யாருக்கடா தெரியும்? நீ எல்லாம் யாரு, எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கும் உங்க அண்ணனுக்கும் மட்டும்தான் தெரியும். போதும் நிறுத்து. வெற்றி மாப்பிள மச்சான், இருங்க இருங்க, உட்காருங்க, எந்திக்க வேண்டாம். இந்தாங்க, நாங்க கூப்பிட்டு அழைப்புக்கு வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதுல ட்ரெஸ் இருக்கு உங்களுக்கும் வளர்மதிக்கும். எதுக்கு மச்சான் இதெல்லாம்? ஒரு சம்பிரதாயம் தானே வெற்றி மாப்பிள. இத ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிருந்திருக்கணும். அப்ப நேரம் அமையல, இப்பதான் நாங்க இங்க இருக்கோம், அதனாலதான் செஞ்சிடலான்னு. சந்தோஷம் மச்சான், சந்தோஷம். வளர்மதி சேர்ந்து வாங்கிக்கோமா. சரிங்கண்ணே. பட்டுச்சாலை பார்த்து பிடிச்சிருக்கான்னு சொல்லு. என்ன வளர்மதி? சரிங்க மைனி. பிளவுஸ் அளவு பார்த்து நல்ல டிசைனா தச்சு போட்டுட்டு என்கிட்ட கொண்டு வந்து காமி. என்னமோ ஆரி ஒர்க்கெல்லாம் பண்றியா? இப்பதான் பழகிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நல்லா பழகிட்டேன்னா எனக்கு பிளவுஸுக்கெல்லாம் போட்டு கொடு என்ன? சரிங்க மைனி. சரி மச்சான், அக்கா, அப்போ நாங்க வரட்டுமா? ஏன்டா இருந்து போக வேண்டியதானே? இல்ல, ஏற்கனவே ஆஃப் டே லீவ் போட்டாச்சு, டியூட்டி கிளம்பணும். சரி அப்படின்னா போயிட்டு வா, பால் காய்ச்சற அன்னைக்கு பாப்போம். அடே பால் காய்ச்சறதுக்கு 2 நாள் லீவ் போட்டுடா. 2 நாள் என்னத்துக்கு? ஒரு நாள் தான். இவன் ஒருத்தன், உன் கல்யாணத்துக்கே நீ அப்படித்தானே இருந்த மாடு. சரி அப்ப முத நாள் சீக்கிரமே வந்துரு என்ன? ஆட்டும் வந்துடுறேன். சரி மைனி, அப்ப நாங்க போயிட்டு வரட்டுமா? அண்ணன் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வெற்றி பார்த்து கொண்டே விடுறா. சரிங்கக்கா. முத்து, வெண்ணிலா, போயிட்டு வரோம்ப்பா. ஓகே ப்ரோ, போயிட்டு வா. போயிட்டு வாங்கண்ணே. வெண்ணிலா போயிட்டு வரோம். முத்து போயிட்டு வரோம். ஓகே. சரிங்கக்கா, போயிட்டு வாங்க. சின்ன மாப்பிள, வெண்ணிலா, இத வாங்கிக்கோங்கப்பா. நாங்க கூப்பிட்டோங்கிறதுக்காக அழைப்புக்கு வந்து சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ. மாமா அந்த செயின். அந்த எடுத்துட்டு வரேன். ஏய் அக்கா, செயின் எல்லாம் எதுக்கு? கோயம்புத்தூர்ல வச்சு பெரியவனுக்கும் உன் மைனிக்கும் போட்டிருக்கேன். அதே மாதிரி உங்க 2 பேருக்கும் செய்யணும்ல. ரொம்ப நல்லவ மாதிரி படம் காட்டாத என்ன? நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ மாடு, நான் செய்ய வேண்டியதை செஞ்சுதான் தீருவேன். இது மாப்பிள்ளைக்கு போட்டு விட்டுறவா? போட்டு விடுங்க மாமா, நீங்க தான் போடணும்னு அவன் ஒத்த காலில் நிக்கிறான். இந்தா பாப்பா, போட்டு விடு வெண்ணிலாவுக்கு. இந்தாத்தா, 2 பேருக்கும் ஒரே மாடல்ல இருக்கணும்ட்டு தான் உனக்கு டாலர் எதுவும் வைக்காம வாங்கினேன். என்ன ஏன் ஞாபகார்த்தமா? சரிங்க மைனி. எப்பவும் 2 பேரும் இதே மாதிரி ஒத்துமையா இருக்கணும் என்ன? சரிங்க மைனி, ரொம்ப தேங்க்ஸ். சேலையெல்லாம் உனக்கு பிடிச்ச கலர்ல தான் எடுத்திருக்கேன். கட்டிக்கோ. சரிங்க மைனி. தம்பி, உன் சேட்டையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு பிள்ளைய நல்லா பார்த்துக்கிடணும்டா. ஓகே. நீ பண்றதெல்லாம் சேர்த்தேன், ஆனா அதனால உன் அண்ணனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, பார்த்துக்கோ. வரவிட மாட்டேன்க்கா. நான் இருக்கிற வரைக்கும் என் ப்ரோக்கு எந்த பிரச்சனையும் வராது. பார்த்து, நீ பண்ற வேலையால உங்க அண்ணனுக்கு மறுபடியும் எதுவும் அவமானம் வந்துடக்கூடாது. ஏய் இங்க பாரு, வராதுன்னு சொல்லிட்டேன்ல. பார்த்துக்கோயா, அவ்வளவுதான் சொல்லுவேன். முத்து, போன்ல யாரு? உங்க அப்பா பேபி. என்னன்னு கேளுங்க. அதானே பண்ணிட்டு இருக்கேன், போரு. ஹலோ அங்கிள். ஆமா. வாட்? யார் சொன்னா உங்களுக்கு? கோமுவோட தாத்தாவா? எப்ப பேசினாரு? ஓகே வைங்க, நான் இந்த கிளம்பி வரேன். கட் பண்ணுங்க. முத்து, என்னாச்சு?